இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. வணக்கம். கூடுதல் நிவாரணம் கேட்க விரைவில் டெல்லி செல்ல உள்ளேன் என்று பசுமை திட்ட துவக்க விழாவில் கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி கூறினார். தானே புயலால் பொலிவிழந்த புதுவையை மீண்டும் பசுமையாக்க அரசு முடிவு செய்தது. அதன்படி பசுமை புதுவை திட்டத்தின் துவக்க விழா ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. அதில் சிறப்பு விருந்தினராக ஆளுநர் இக்பால் சிங் கலந்து கொண்டு முறைப்படி மரக்கன்றுகளை நட்டு பசுமை திட்டத்தை துவக்கி வைத்தார். விழாவில் கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி செய்தியாளர்களிடம் பசுமை நிறைந்த மாநிலம் என அழைக்கப்பட்ட புதுவையில் தானே புயலால் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளது. மீண்டும் பசுமையை உருவாக்க வேண்டியது அனைவரின் கடமை. தற்போது விழுந்த மரங்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. அதன்பின் எங்கெங்கு மரங்கள் நடலாம் என ஆய்வு செய்து 2.5 லட்சம் மரக்கன்றுகளை நட அரசு முடிவு செய்துள்ளது என்றும் புயல் நிவாரணத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரை வலியுறுத்தியுள்ளேன். இடைக்கால நிவாரணம் இன்னும் வரவேண்டியுள்ளது. எனவே அறிவிக்கப்பட்ட நிவாரண உதவிகள் விரைவில் வழங்கப்படும். புயல் நிவாரணத்திற்கு கூடுதல் நிதி கேட்பதற்காக விரைவில் டெல்லி செல்ல உள்ளேன் என்று கூறினார். விழாவில் அமைச்சர்கள் சந்திரகாசு தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் சத்யவதி, பல்கலைக்கழக துணைவேந்தர் தரீன், ஆளுநரின் செயலர் உதித்ரே, வேளாண் செயலாளர் பெலாட்டி பெர்டின் ஆகியோரும் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர். கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக புதுவையில் நடைபெற்ற பேரணி ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அனைத்திந்திய காங்கிரஸ் தொழிலாளர் முன்னணி மற்றும் கூடங்குளம் அணுமின் நிலைய ஆதரவு மக்கள் இயக்கம் சார்பில் அணுமின் நிலையத்தை உடனே திறக்க கோரியும் அதற்கு ஆதரவு தெரிவித்தும் புதுவை வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை சதுக்கத்தில் இருந்து பேரணி ஆர்ப்பாட்டம் புறப்பட்டது. முன்னதாக பேரணிக்கு காங்கிரஸ் தலைவர் திரு AV சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் திரு வைத்திலிங்கம் ஆகியோர் தலைமை தாங்கிட பேரணி அங்கிருந்து புறப்பட்டு அண்ணா சாலை வழியாக ராஜா திரையரங்கம் அருகே முடிவடைந்தது. அப்போது அங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தை உடனே திறக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் கோஷங்களாக எழுப்பப்பட்டன. பேரணி ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் இந்நாள் மங்கலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு தேனி ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர்கள் பெத்தபெருமாள், கந்தசாமி, கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவரும் இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளருமான திரு AKD ஆறுமுகம் உட்பட 500க்கும் மேற்பட்ட காங்கிரசார் கலந்து கொண்டனர். புதுவையிலேயும் மின் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக வீடுகளுக்கு, கடைகளுக்கு, விவசாயத்திற்கு, தொழிலுக்கு, இப்படி பல இடங்களிலே பல மின்வெட்டுகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் குறைத்தால்தான் நிச்சயமாக இந்த பகுதிகள் எல்லாம் முன்னேற முடியும். அந்த முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பதுதான் கூடங்குளம் அணுமின் நிலையம். அந்த மின் நிலையத்தை திறக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கையாக இருக்கின்றது. அதற்காக புதுவை மாநில அரசாங்கத்தையும் தமிழகத்தினுடைய அரசாங்கத்தையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கு திறப்பதற்கு நீங்கள் வழி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பகுதியிலே மின் தட்டுப்பாடு இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. புதுவை மாநில மக்கள் மரக்கன்றுகள் நடும் பசுமை திட்டத்திற்கு அரசுடன் இணைந்து ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று ஆளுநர் இக்பால் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக ஆளுநர் இக்பால் சிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தானே புயல் சீற்றம் இயற்கை பேரழிவை மரங்களுக்கு ஏற்படுத்தி ஏறக்குறைய 1.5 லட்சம் மரங்கள் வேருடன் சாய்ந்தும் மற்றும் முழுமையாகவும் அழிந்துள்ளது மற்றும் கடலோர சதுப்பு நில காடுகள், கடலோர பகுதிகளில் உள்ள நுண்சுவர் தாவரங்கள் அழிந்து புதுவை நிலப்பரப்பை அடியோடு மாற்றியுள்ளது என்றும், புதுவையில் இருபெரும் அடையாள சின்னங்களான பாரதி பூங்கா மற்றும் தாவரவியல் பூங்கா பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது.
எனவே புயலால் பாதிக்கப்பட்ட புதுவையினை சீரமைக்க பசுமை புதுவை திட்டம் என மாபெரும் மரம் நடும் திட்டத்திற்கு புதுவை மக்கள் அரசுடன் இணைந்து ஒத்துழைப்பு நல்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் என்று கூறினார். ரூபாய்க்கும் கள்ள நோட்டிற்கும் உள்ள வேறுபாடு குறித்து எஸ்எஸ்பி சந்திரன் தகவல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எஸ்எஸ்பி சந்திரன் கூறுகையில், புதுவையில் கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் விடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அஞ்சுகின்றனர். அவர்கள் கள்ள நோட்டிற்கும் ரூபாய்க்கும் உள்ள வேறுபாட்டை தெரிந்து கொள்வது அவசியம் என்றும், ரூபாய் நோட்டின் நீளவாக்கில் சில்வர் லைன் எனப்படும் கோடு அச்சடிக்கப்பட்டிருக்கும். அதனை கவனித்து பார்த்தால் அந்த கோட்டிற்கு உள்ளே ஆர்பிஐ என ஆங்கிலத்தில் அச்சடிக்கப்பட்டிருக்கும். கள்ள நோட்டில் இந்த கோடு அச்சு உள்ளது. அதில் ஆர்பிஐ என்ற எழுத்து இல்லை என்ற அவர் தொடர்ந்து, மேலும் பார்வையற்றவர்கள் தொட்டு உணர்ந்து கொள்ளும் வகையிலான பிரெய்லி குறியீடு அனைத்து ரூபாய் நோட்டுகளிலும் காணப்படும். ரூபாய் நோட்டில் வெள்ளையாக உள்ள பகுதிகளில் காந்தி படம் நீரெழுத்தில் தெரியும். அதற்கு அருகில் பிரெய்லி குறியீடு இருக்கும். இந்திய ரூபாய்களில் இதனை தொட்டு எத்தனை ரூபாய் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் கள்ள நோட்டில் பிரெய்லி வடிவம் அச்சடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தொட்டு உணர்ந்து கொள்ளும் வகையில் இல்லை என்று கூறினார். புதுவை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டுத் திடலில் குடியரசு தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. நாடு முழுவதும் வரும் 26ஆம் தேதி குடியரசு தின விழா கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றப்பட்டு மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு, அலங்கார வண்டி ஊர்வலம், கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம். அதுபோன்று இந்த ஆண்டும் அணிவகுப்பு நடைபெறவுள்ளதை முன்னிட்டு உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டுத் திடலில் பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு ஒத்திகை நடந்தது. இதில் புதுவையின் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள், என்சிசி மாணவர்கள், கடற்படை, விமானப்படை, தரைப்படை என முப்பிரிவு மாணவர்கள், சாரண சாரணியர்கள் என பலதரப்பட்ட அணிகள் வண்ண வண்ண சீருடைகளில் அணிவகுப்பு ஒத்திகை நடத்தினர். அவர்களுக்கு பயிற்சியாளர்கள் பயிற்சியை அளித்தனர். புதுவை அருகே காரில் சென்ற அதிமுக பிரமுகரையும் அவரது நண்பரையும் கத்தியால் சரமாரியாக தாக்கிவிட்டு 2 லட்சம் மதிப்புள்ள நகை பணத்தை வழிப்பறி கும்பல் கொள்ளையடித்து சென்றது. புதுவை மாநில அதிமுக மாணவரணி செயலாளர் ஏழுமலை மற்றும் அவரது நண்பர் ரங்கவேலு ஆகியோர் ஒரு நிலத்தை பார்ப்பதற்காக இடையஞ்சாவடி வழியாக ஆரோவில் பகுதிக்கு சென்றபோது போக்குவரத்திற்கு இடையூறாக மரக்கட்டைகள் சாலையில் போடப்பட்டிருந்ததால் இருவரும் காரை மேற்கொண்டு இயக்க முடியாமல் தவித்தனர். அப்போது புதரில் பதுங்கியிருந்த 10 பேர் கொண்ட கும்பல் பெரிய கத்திகளுடன் ஓடிவந்து கார் கண்ணாடிகளை உடைத்து காரை சேதப்படுத்தி காரில் இருந்த ஏழுமலை மற்றும் ரங்கவேலுவையும் சரமாரியாக தாக்கிவிட்டு சுமார் 2 லட்சம் மதிப்புள்ள நகைகள் மற்றும் 40,000 பணத்தை கொள்ளையடித்து சென்றது. கத்தியால் தாக்கப்பட்டும் உருட்டுக்கட்டையால் தாக்கப்பட்டதாலும் வெட்டு மற்றும் பலத்த காயங்களுடன் இருவரும் கூச்சல் போட்டும் இருள் சூழ்ந்த பகுதி என்பதால் யாரும் உதவிக்கு வரவில்லை. அதன் பின்னர் இருவரும் காரை மெல்ல ஓட்டி புதுவை அரசு மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தனர். அங்கு இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இத்தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன் மற்றும் பாஸ்கர் நேரில் சென்று ஆறுதல் கூறினர். தொடர்ந்து அதிமுகவினர் மருத்துவமனைக்கு திரண்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசின் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி திட்டத்தை எதிர்த்து புதுவை வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி சட்டத்தை எதிர்த்து நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினர். இதில் வழக்கறிஞர்கள் திரளாக கலந்து கொண்டு மத்திய அரசு உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி நீதிமன்ற பணிகளை புறக்கணித்தனர். அவ்வாறு வழக்கறிஞர்கள் பணிகளை புறக்கணித்ததால் நீதிமன்ற பணிகள் பாதித்தன மற்றும் இன்றைய வழக்கிற்காக நீதிமன்றத்திற்கு வந்த பொதுமக்கள் பணிகள் நடைபெறாததைக் கண்டு ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். புதுவை மாநில அனைத்து மீனவர் கிராம பஞ்சாயத்தார்கள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தானே புயலால் பாதிக்கப்பட்ட மீனவர் சமுதாயத்தினர்களுக்கு பாதிப்பிற்கேற்ற நிவாரணத் தொகையினை முதல்வர் திரு ரங்கசாமி அறிவித்தார். இதனால் மீனவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் புதுவை மாநில அனைத்து மீனவர் கிராம பஞ்சாயத்தார்கள் ஆலோசனைக் கூட்டம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. கூட்டத்தில் புதுவை அரசு மீனவர்களுக்கு அறிவித்த தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், அனைத்து மீனவர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கும் தலா 10,000 வழங்க வேண்டும், அனைத்து மீனவர்களுக்கும் பாதித்த வீடுகளுக்கு தலா 50,000 வழங்க வேண்டும், மீன் வியாபாரம் செய்யும் மீனவ பெண்களுக்கு தலா 10,000 வீதம் வழங்க வேண்டும் என்பது உள்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
கூட்டத்தின் முடிவில் அரசு அறிவித்த நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்காவிட்டால் மாநிலம் தழுவிய மீனவர்கள் போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. புதுவை விழுப்புரம் மாவட்டம் தொட்டி கிராமத்தில் உயர் மின்னழுத்த கம்பி உரசியதால் ஒரு பெண்மணி மின்சாரம் தாக்கி எரிந்து சாம்பலானார். இச்சம்பவத்தால் அப்பகுதியே சோகத்தில் மூழ்கியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வீராணம் பஞ்சாயத்து கண்டமங்கலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தொட்டி கிராமத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீசிய தானே புயலின் தாக்கத்தால் மின்சார கம்பிகள் தொங்கிக் கொண்டிருந்தன. இந்நிலையில் இன்று அதிகாலை தொட்டி கிராமத்தைச் சேர்ந்த 3 பெண்மணிகள் காலை கடன்களை முடிக்க வெளியே சென்றனர். பனிமூட்டத்தின் காரணமாக அங்கு உயர் மின்னழுத்த கம்பி தொங்கிக் கொண்டிருந்ததை அறியாத அப்பெண்கள் சென்று கொண்டிருந்தபோது ராதா என்ற 43 வயதுடைய பெண்ணின் கழுத்தில் உயர் மின்னழுத்த கம்பி உரசி மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே அப்பெண்மணி எரிந்து சாம்பலானார். இதனை நேரில் கண்ட மற்ற 2 பெண்களும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மின்சாரம் தாக்கி 2 பிள்ளைகளுக்கு தாயான பெண்மணி எரிந்த கோர சம்பவத்தால் அந்த கிராமமே சோகத்தில் மூழ்கியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.